அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5, 6 ஆகிய வசனங்கள். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இருதயத்தில் இருத்திக்கொள், முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாது. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கை பயணம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அது செம்மையானதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, வளமிக்கதாக, நலன்மிக்கதாக, ஆண்டவருடைய ஆசிகள் நிறைந்ததாக, பிறர் பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அதில் தவறும் இல்லை, அது நியாயம்தானே. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன் வாழ்க்கை பாதைகள், உன் வாழ்க்கை பயணம் இப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிற சில ஆலோசனைகளை கடைபிடி. இந்த ஆலோசனைகளை கடைபிடித்தால் உன் வாழ்க்கை பாதை செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும் என்றால் நாம் விரும்புகிற விதமாக, மகிழ்ச்சியானதாக, உயர்ந்ததாக, பலரும் பாராட்டும் விதத்தில் சில நலன்மிக்கதாக இருக்கும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார். அப்படி என்ன ஒரு 5 காரியங்களை சொல்லுகின்றார். முதலாவதாக, நம் வாழ்க்கை பாதை, பயணம் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் கொடுப்பது, அவருடைய கட்டளைகளை நாம் நம்முடைய இருதயத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதும், அது நமக்கு வாழ்வதுமான வார்த்தைகள், அதுக்கு அழிவே இல்லை. வானபூமி அழிந்தாலும் அழியாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். அது உன் இருதயத்தை விட்டு விலகக்கூடாது. அப்படின்னு அர்த்தம்னா, வாழ்க்கையில் அது நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். நான் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி சொல்லி நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அந்த வார்த்தைகள் நினைவு வந்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கணும். நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நமக்கு உதவி செய்தவர்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு சிலர் இவர் நமக்கு இதை செய்வார் என்று சொன்னால் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு முழு நம்பிக்கை வைக்கிறோம்? நான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கின்றார், முழு நம்பிக்கை வைக்க சொல்லி எதிர்பார்க்கின்றார், கேட்கின்றார். மூன்றாவதாக, உன் சுயத்தை நம்பாத. என்னால் எல்லாம் முடியும், நான் போன்ற அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம், சுலபமாக செஞ்சிடலாம், அது ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி என்று உன் சுயத்தை நம்பி எந்த செயலையும் செய்யாத என்றார் ஆண்டவர். நான்காவதாக கொடுக்குற இன்னொரு முக்கியமான ஆலோசனை, நீ எதை செய்தாலும், வாழ்க்கையிலே நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ என்ன செய்கிறோமோ, நீ எதை செய்தாலும் நல்லது தான் செய்யணும். அந்த நல்லதை செய்யும் பொழுதெல்லாம் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்படின்னு அர்த்தம்னா, அவர் எப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரோ அப்படி செய்யின்னு சொல்கிறார், நன்மைகளை செய்யின்னு சொல்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லுகின்றார், உன் சொந்த சுய அறிவை சார்ந்து நில்லாத. எனக்கு எல்லாம் தெரியும்பா, எனக்கு எவனும் அளவு சொல்ல வேண்டியதில்லை, நான் எல்லாம் படிச்சிட்டேன், என்னை மிஞ்சி எவனும் இல்லை என்று உன் சொந்த அறிவை சார்ந்து நின்றாத. நீ இப்படி இருந்தீனா உன் வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், வளமிக்கதாக இருக்கும், நலன்மிக்கதாக இருக்கும், பலரும் பாராட்டு விதத்தில் இருக்கும், ஆண்டவருடைய ஆசி நிறைவாக தங்கியிருக்கும். நம் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், ஆண்டவருடைய ஆசி நிறைவாக இருக்கும். இப்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கின்றார். நம் வாழ்க்கையிலே இதுவரை எப்படி செய்தோமோ, இனி இந்த ஆண்டவர் கொடுக்க ஆலோசனைப்படி செயல்பட்டு வாழ்க்கையை வளமாக்குவோம், நலமாக்குவோம், செம்மையாக்குவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கொண்டிருக்கிற ஆர்வத்தை விட என் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்து ஆலோசனை கொடுத்திருக்கின்றேன்.
இந்த ஆலோசனைகளை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து உமது ஆசைகளை பெற்று இந்த பூமியில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, செம்மையுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.